சிவபெருமான் ஏன் சுடுகாட்டில் வசிக்கிறார் என்ற கேள்விக்கு ஆழமான ஆன்மீக காரணங்கள் உள்ளன. புராணங்களிலும் சைவ சமயங்களிலும் இதற்கு பல காரணங்கள் கூறப்பட்டுள்ளன. முதல் காரணம் என்ன என்றால், வாழ்க்கையின் நிலையின்மையை உணர்த்துவதற்காக. சுடுகாடு என்பது மனித வாழ்க்கையின் இறுதி நிலை. எல்லா மனிதர்களும் இறுதியில் அங்கேயே சேர்வார்கள். சிவபெருமான் அங்கே வசிப்பது வாழ்க்கை எங்கும் நிலையானது அல்ல என்பதை உணர்த்துவதற்காகத்தான். இதனால் மனிதன் அகந்தையை விட்டு நல்ல வழியில் வாழ வேண்டும் என்பதற்காகவே. இரண்டாவது காரணம் சமத்துவத்தை காட்ட. சுடுகாட்டில் பணக்காரன், ஏழை, உயர்ந்தவன், தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு இல்லை. எல்லோரும் ஒரே நிலைக்கு வந்துவிடுகிறார்கள். சிவபெருமான் அங்கே இருப்பது அனைவரும் சமம் என்பதை காட்டுவதற்காக. இதில் மூன்றாவது காரணம் பயத்தை நீக்க. சுடுகாடு மனிதர்களுக்கு பயத்தை ஏற்படுத்தும் இடம். ஆனால் சிவன் அங்கு இருப்பது மரணம் பயப்படக்கூடிய விஷயம் அல்ல, அது இயற்கை என்ற உண்மையை உணர்த்துகிறார். இதில் நான்காம் காரணம் துறவியின் அடையாளம். சிவன் உலக ஆசைகளை துறந்து யோகியாக வாழ்கிறார். சுடுகாடு உலக இன்பங்களிலிருந்து விலகிய இடம் என்பதனால் சிவபெருமான் அங்கே வாழ்கிறார். ஐந்தாவது காரணம் தீய சக்திகளை கட்டுப்படுத்த. புராணங்களில் சுடுகாடு பிசாசுகள், பூதங்கள் இருக்கும் இடமாக கருதப்படுகிறது. சிவபெருமான் அங்கே இருப்பது அந்த சக்திகளை கட்டுப்படுத்துவதாக கருதப்படுகிறது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய.